தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 89 1 மற்றும் 5 இறைவார்த்தைகள். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். பாருங்க, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். கிருபைகள்னா என்னது பாருங்க, நம்ம அவர்கிட்ட வாஞ்சியோடு எதை கேட்டாலும் அவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வரங்கள் மட்டுமே கிருபை. ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் நம்மளை அவர் தேற்றி ஒவ்வொரு நாளும் அரவணைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அதே போல் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அவரது உண்மை அப்படின்னாக்கா நம்ம பைபிளில் படிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மையுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். எனவே தான் அந்த உயிருள்ள வார்த்தைகளை படிக்கும் பொழுது மட்டுமே நாம் உண்மையான சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எனவே தான் நம்ம தலைமுறை தலைமுறை அப்படின்னா என்னது, நம்ம பிள்ளைகள், நம்ம அப்பா அம்மா, ஆயா தாத்தா அனைவருமே ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். பாருங்க, பரிசுத்தவான்கள் உள்ள இடத்துல மட்டுமே, அதாவது ஒரு கூட்டமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். அது எந்த இடம், எந்த சபையாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தாய் திருச்சபையாக இருக்கலாம், பிற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். அந்த இடத்துல ஆண்டவரை உண்மையாக தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் மட்டுமே ஆண்டவர் அந்த இடத்துல விளங்குவார். நம்ம எதை கேட்டாலும் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே தான் எந்த இடத்துல போனாலும் ஒரு சமூகமாக நம்ம கூடி ஜெபிக்கிற இடத்துல அந்த இடத்துல ஆண்டவர் வாசமாக இருப்பார். அதுதான் உண்மை. அந்த கூட்டமாக கூடி ஜெபிக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே உண்மைகள் தெரிவிக்கப்படும். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுது உண்மையாக படிக்க வேண்டும், புரிந்து கொண்டு படிக்க வேண்டும், பிறருக்கு உபயோகம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். அதே போல் அந்த பரிசுத்தவான்கள் எந்த இடத்தில் இருப்பார்கள், ஒரு கூட்டமாக கூடி ஜெபிக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே வாசமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உண்மையாக அவர் பேசுவார்கள். அவருடைய நீதியை மட்டுமே அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாக தேவ ஆவியானவர் அங்கு அசைவாடி அவர்கள் அனைவரையும் வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். எனவே தான் நம்முடைய தாய் திருச்சபைகளில் உண்மையான ஒரு பக்தியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்ம எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் தேவ மாதாவின் உதவியோடு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த தேவ மாதா கானாவூர் திருமணத்தில் எப்படி மகன்கிட்ட திராட்சை ரசம் தீர்ந்தபோது பரிந்துரைக்கிறார்களோ அதே போல் மட்டுமே நாம் எந்த ஜெபம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு முன்னாடி தேவமாதாவுக்கிட்ட நம்ம கேட்டு ஜெபிக்கும் பொழுது தேவத்தாய் நமக்கு பரிந்துரை பேசி மகன்கிட்ட எல்லா விதமான உதவிகளையும் பெற்றுத்தர தேவத்தாய் மட்டுமே உண்மையுள்ள ஒரு வழிகாட்டியாக அந்த இடத்துல இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே தான் நம்ம குடும்பத்தில்
குடும்ப ஜெபம் முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஜெபிப்பதில் நல்ல ஒரு ஆர்வம் காட்டி நல்ல குடும்ப பிள்ளைகளாக வாழ முயலுவோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.